வணக்கம், இது நிலா கிச்சன். இன்றைக்கி நாம் ஒரு ப்ரௌனி தான் பார்க்க போகிறோம். ஹெல்த்தியான ப்ரௌனி ராகியில் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது ராகியில் மட்டும் இல்லை, எல்லா மில்லட்ஸ்லேயும் பண்ணலாம். அதே போல் கருப்பு கவுனி அரிசியில் கூட நம்ம பண்ணிக்கலாம். இது இப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரிங்கிள் டாப்னு சொல்லுவாங்க, அதுதான் இது. இப்படி வரது தான் பர்ஃபெக்டான ப்ரௌனி. டார்க் ஆல்மண்ட் சாக்லேட் 120 கிராம், இதோட அப்போ 100 கிராம் பட்டர் போட்டுவிடுங்க. சேர்த்துருக்குறேன். இது வந்து ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்குது. டபுள் பாயிலிங் மெத்தடில் சுடு தண்ணியில் இதை வச்சிங்கன்னா நல்லா மெல்ட் ஆயிரும். இல்லை, இன்னொரு ஆப்ஷன் என்னென்னா மைக்ரோவேவ் அவனில் 1 மினிட் வச்சு எடுத்திங்கனாலும் மெல்ட் ஆயிரும். நான் இதை வந்து மைக்ரோவேவ் அவனில் 1 மினிட் வச்சு எடுத்துகிட்டு வரேன். டேர் பண்ணிட்டிங்கன்னா 0 வந்துடும். பாதி நாட்டு சர்க்கரையும் பாதி வந்து சுகரும் நான் ஆட் பண்ண போகிறேன். நாட்டு சர்க்கரையும் ஒயிட் சுகரும் சேர்த்து 150 கிராம் எடுத்துக்கிறோம். தனி நாட்டு சர்க்கரையில் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம், தனி ப்ரௌன் சுகரில் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம், ரெண்டும் கலந்து கூட பண்ணிக்கலாம். நான் வந்து ரெண்டும் கலந்து பண்ணுறேன். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் ஒரு பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிடலாம். ரூம் டெம்பரேச்சரில் உள்ள பட்டரை 1 மினிட் அவனில் வச்சு சூடு பண்ணி எடுத்துருக்குறோம். சாக்லேட்டு பட்டர் எல்லாமே நல்லா மெல்ட் ஆகிட்டு பாருங்கள். நம்ம பீட்டரே போடல, கலங்கிட்டுலாம். இப்போ நம்ம பீட்டர் போட்டு பீட் பண்ணிடலாம். ஒன் ஸ்பீடு வச்சு பீட் பண்ணால் போதும். பவுடர் பண்ண நாட்டு சர்க்கரையும் சுகரையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பீட் பண்ணிடலாம். ஓரத்தில் உள்ளதெல்லாம் நல்லா இழுத்து போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அடுத்தால முட்டையை வந்து ஆட் பண்ணிடலாம். முட்டை எப்போவுமே பவுலில் விட்டு விடுங்க. 2 முட்டை தேவை, ஒன்று ஆட் பண்ணிவிடுங்க. பவுலில் விட்டு விடுறதுனால முட்டை கெட்டு போயிருந்தால் எடுத்துடலாம். அதே போல் ஒன்று ஆட் பண்ணுறதுக்கு காரணம், கேக் மாதிரி ரொம்ப பீட் பண்ண மாட்டோம், லைட்டாக தான் பீட் பண்ண வேண்டியிருக்கு. அப்போ ஈவனாட்டு எக்கு வந்து மிக்ஸ் ஆகிறதுக்காக ஒன்று ஆட் பண்ணிவிடுங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், 3/4 கப் ராகி ஃப்ளார், இது 1/4 கப்பு, என்ன ஒரு 1/2 கப்பு, 3/4 கப்பு ராகி ஃப்ளார். இதை இப்போ பீட் பண்ணிங்கன்னா பறக்கும். ஃபர்ஸ்ட் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. 1 டீஸ்பூன் வேனிலா எசன்ஸ். நாட்டு சக்கரை நம்ம சேர்த்துருக்கனால சால்ட் சேர்க்கலை, இல்லைன்னா 1/8 டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கிடுங்க. நாட்டு சக்கரைங்கச்சில் கொஞ்சம் சால்ட்டு இருக்கும், அதனால நான் சால்ட்டு சேர்க்கலை. மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவனை 180 டிகிரியில் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுடுங்க. அப்போ மிக்ஸ் பண்ணி முடிக்கச்சில் அவன் ரெடி ஆகிருக்கும். நான் 180 டிகிரியில் ஆல்ரெடி அவன் வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிட்டேன். இப்போ எடுத்து உள்ளால வச்சிடலாம். க்ரீஸ் பண்ணுற ட்ரேயில் பட்டர் பேப்பர் வச்சு தட்டிடலாம். ஓரங்கள்லாம் நல்லா விடுங்க. விடச்சிலே கொஞ்சம் விரித்து விட்டுட்டிங்கன்னா ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் இன்றைக்கி ஏர் ஃப்ரையரில் உங்களுக்கு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத காமிச்சு தரேன். ஆல்ரெடி நம்ம 180 டிகிரியில் ப்ரீ ஹீட் பண்ணிட்டோம். இப்போ 160 டிகிரியில் 40 மினிட்ஸ் ப்ரௌனி வந்து பேக் பண்ணி எடுத்துடலாம். இதுதான் எங்களோட ஏர் ஃப்ரையர், பெர்ஜர் கம்பெனி. ஆல்ரெடி நம்ம வந்து மைக்ரோவேவில் கன்வென்ஷன் மோடில் நிறைய பண்ணிட்டனால இன்றைக்கி வந்து ஏர் ஃப்ரையரில் காமிச்சு தரேன். இப்போ ஸ்டார்ட் போட்டுடலாம். ப்ரௌனி நல்லா சூடு ஆறுனதுக்கு அப்புறமா தான் ட்ரேலேருந்து வெளியில் எடுக்கணும்.
எல்லா இதுலேயுமே நீங்கள் செய்யலாம். நான் இன்றைக்கி ராகியில் பண்ணியிருக்கிறேன். கம்பு, வரகு, சோளம், குதிரைவாலி அரிசி, அப்புறம் அதே போல் நம்ம சத்து மாவு கடைகளில் கிடைக்கிற மாவில் கூட பண்ணிக்கலாம், வீட்டில் அரைக்கிற சத்து மாவுலையும் பண்ணிக்கலாம். பாருங்கள் அந்த ப்ரௌனி எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சாக்லேட் ப்ரௌனி ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ.